ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று கத்திரிக்காய் பலாக்கொட்டை பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பலாக்கொட்டைய இந்த மாதிரி உடச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். தோலெல்லாம் வெள்ளை தோலெல்லாம் உரிச்சிடணும். உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பலாக்கொட்டையை நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெங்காயம், தக்காளி இது வச்சிருக்கேன். இப்போ கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சேவப்பு தண்ணிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். பலாக்கொட்டை ஒரு சீசன் டைம்ல தான்ப்பா கிடைக்கும். நம்ம அந்த பழங்களா வாங்கி கொட்டை வாங்கி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாத, கீழே போடாத, வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி கட் பண்ணி பொரியல் தாளிக்கலாம். நல்லா இருக்கும், உங்களுக்கு டேஸ்டா நல்லா இருக்கும் இந்த பலாக்கொட்டை. இப்ப நான் கத்திரிக்காயை போடுறேன். வெங்காய தக்காளி வதங்கிச்சு, கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காயை போட்டுட்டு இந்த பலாக்கொட்டையும் கூட போட்டு வெந்துடும். அந்த தண்ணியில வெந்துடும் உங்களுக்கு. அதையும் போட்டுடுறேன். பலாக்கொட்டை, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ மிளகாத்தூள், உப்பு போடணும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1.5 ஸ்பூனு. காரம் வேண்டாம், காரம் வேணுன்றதுல நீங்க கரெக்டா போட்டுக்கோங்க. மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இப்போ தண்ணி ஊத்துறோமா. காய் வேகிற அளவுக்கு, முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். அப்பதான் அந்த பலாக்கொட்டையும் வேகும் உங்களுக்கு. இது தொக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். தொக்கா இருந்தாலும் நல்லா கலந்து சாப்பிடலாம். நல்லா வெந்து இதுவாயிடும் உங்களுக்கு கத்திரிக்காய். இப்போ மூடி வச்சு வேக வச்சுட்டு வரேன். புளி கொஞ்சமா கரைச்சி ஊத்திக்கிறாங்க. கொஞ்சமா புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். பலாக்கொட்டை அந்த தண்ணியிலே வெந்துடும் உங்களுக்கு. பலாக்கொட்டை பொரியல் ரெடிப்பா. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சேனல்ல பார்ப்போம், அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கை இறக்கிடுங்க. சாத்துல போட்டு கலந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க.